குணங்கள் நம்மிடத்திலே இல்லாமல் போனதோ, சின்ன சின்ன விஷயங்களை கூட நாங்கள் சமரசம் செய்து கொள்ள ஆரம்பித்தோமோ, அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு இஸ்லாமிய சமூக மக்கள், குறிப்பாக கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள், கொள்கையை சரிகண்ட மக்கள், அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு இந்த கொள்கையை சரி காணவில்லை. வருத்தத்தோடு சொல்லித்தான் ஆக வேண்டும். 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்வதற்காக, ஷிர்கில் இருந்து விலகி வாழ்வதற்காக, தர்கா வழிபாடும் கபர் வழிபாடும் கூடாது என்று பிரச்சாரம் செய்து அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களிடத்திலே காணப்பட்ட வீரியம், இந்த மார்க்கத்தின் மீது இருந்த விரைப்புத்தன்மை, இந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்லுவர்களிடத்திலே காணப்பட்ட உறுதியான மனப்பான்மை இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலே பெரும்பாலும் பார்க்க முடியவில்லை. சாதாரணமாக இன்றைக்கு கடந்து கொண்டிருக்கிறோம், சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறோம். ஷிர்க் இந்த சமூகத்திலே அரங்கேற்றப்படுகிறதே, குத்துபியத்து ஓதப்படுகிறதே, ஸலவாத்து நாரியா ஓதப்படுகிறதே, அல்லாஹ்வுடைய படைப்புகள் அல்லாஹ்வுக்கு நிகராக வைக்கப்படுகிறார்களே, அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் கேட்கப்படுகிறதே, அதை என் சொந்த மாமி செய்கிறாளே, எனது சொந்த சாச்சா செய்கிறாரே, எனது சொந்த உப்பா செய்கிறாரே என்கிற எந்த கவலையும் இல்லாமல் இன்றைக்கு சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் அனாச்சாரங்கள் அரங்கேற்றப்பட்டாலும், எவ்வளவுதான் சமாச்சாரங்கள், கெட்ட கெட்ட விஷயங்கள் அரங்கேற்றப்பட்டாலும், எவ்வளவுதான் ஒழுக்க ரீதியான பண்பாடு ரீதியான குறைபாடுகள் வந்தாலும், ஹலால் ஹராம் என்கிற பேணுதல் பார்க்கப்பட வேண்டும் என்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் இன்றைக்கு சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. வணக்க வழிபாடுகளிலே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சமரசம் செய்ய ஆரம்பித்து விட்டது. தங்களுடைய விழாக்களிலே, தங்களுடைய சந்தோஷங்களிலே, தங்களுடைய சுக துக்க நிகழ்வுகளிலே எல்லாவற்றிலும் இன்றைக்கு சமரசங்கள் வந்துவிட்டது. சின்ன சின்ன இசைகளை கூட கேட்காமல் வாழ வேண்டிய இந்த சமூகம் முழுக்க முழுக்க இன்றைக்கு சினிமாவிற்கு அடிமையாக இருக்கிறது. சின்ன சின்ன இசை பாடல்களை கூட கேட்க கூடாது என்கிற அளவிற்கு தனி மனித ஒழுக்கத்தில் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்த சமூகம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சினிமாக்களை அங்கீகரித்து விட்டது. ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போல திருமண விழாக்களில் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் எல்லாம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக வந்துவிட்டது. அதில் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஓரளவிற்கு கட்டுப்பாடோடு பேணப்பட்டு வந்த அந்த சுய கட்டுப்பாடு கூட இன்றைக்கு தளர்த்தப்பட்டு விட்டது. கேட்டா நாங்கள் உறவை பாதுகாக்கிறோம் என்று அவருக்கே தெரியும், இது சமாளிப்பதற்குண்டான பதில். ஏன்பா, உறவை பாதுகாப்பதற்கு அந்த ஒரு நாள் தான் கிடைச்சதா? ஆடம்பரங்கள் அரங்கேற்றப்படுகின்ற, இசை கூத்து கச்சேரிகள் அரங்கேற்றப்படுகின்ற, ஆண் பெண் கலப்புகள் அரங்கேற்றப்படுகின்ற, விதத்தான விஷயங்கள் அரங்கேற்றப்படுகின்ற, தன்னுடைய குடும்பத்தின் கௌரவம் இத்தனை லட்சம் ரூபாய் அல்லது இத்தனை கோடி ரூபாய் இந்த திருமணத்திலே செலவு செய்யப்பட வேண்டும் என்று திமிராக நடத்தப்படுகின்ற அந்த வைபவத்தில் கலந்துதான் நீங்கள் உங்களுடைய குடும்ப உறவை பேண வேண்டுமா? உங்களுக்கு தெரியுமா? அறிஞர்கள் எல்லோரும் ஏகோபித்த முடிவில் கொடுத்திருக்கக்கூடிய ஃபத்வா. நீங்கள் வேண்டுமானால் ஆன்லைன் இஸ்லாம் QAவிலே போய் படித்து பாருங்கள். ஃபிக்ஹு ஸவாஜ் அலா தௌஇல் கிதாபி வ சுன்னா, குர்ஆன் சுன்னா ஒளியில் திருமணத்தின் சட்டங்கள் என்றவர்கள் எழுதி வைத்திருக்கிற புத்தகம் ஆங்கிலத்திலும் அரபு மொழியிலும் இருக்கிறது. அந்த திருமணத்தினுடைய ஒழுங்குகளை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டே வரும்போது, எந்த திருமணத்தில் ஷரியத்தினுடைய வரம்புகள் மீறப்படுகிறதோ அந்த திருமணத்தில் கலந்து கொள்பவர்கள் அதை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஃபத்வாவை கொடுத்திருக்கிறார்.